டெய்லி குளிக்கலாமா? குளிக்கிறதுனால நல்லதா இல்லை கெட்டதா? டெய்லி தலை குளிச்சா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஹலோ எவ்ரிவன். பல பேரோட சந்தேகம், டெய்லி குளிக்கலாமா கூடாதா, குளிச்சா ஸ்கின் ட்ரை ஆயிருமா, ஹேர் ட்ரை ஆயிருமா, இப்படி பல சந்தேகங்கள். ஆக்சுவலி நம்ம டெய்லி குளிக்கணும் தான். டெய்லி குளிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு, நம்ம பாடி க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லை, நம்ம மைண்டுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். குளித்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்வித்தல். குளிர்வித்தல்ன்ற வார்த்தை தான் நாளடைவில் குளித்தலாக மாறிடுச்சு. குளிக்கிறது அப்படின்னாலே தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறது மட்டும்தான். நம்ம என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்போ தூங்கணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விதிகள் இருக்கிற மாதிரி குளிக்கிறதுக்கும் சில விதிகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி எந்த டைமில் குளிக்கணும், எப்படி குளிக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி குளிக்கும்போது தான் அந்த குளிக்கிறதோட கம்ப்ளீட் பெனிஃபிட்டே நம்ம அடைய முடியும். நம்ம எப்போ குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இல்லை மாலையில். காலையில் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அது உதிச்சு கொஞ்சம் நேரத்துலையோ அந்த நேரத்தில் நம்ம குளிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கும்போது நமக்கு சளி பிடிக்கிறது, இருமல் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஏன் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக ஒரே இடமா படுத்து தூங்குறதுனால நம்ம பாடி ஹீட் ஆகிருக்கும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக காலையில் எந்திரிச்ச உடனே, அதாவது எந்திரிச்சு 1 or 2 hours நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சிடணும். அதே மாதிரி ஈவினிங்கில் நம்ம டே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குளியல் போட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம 2 வேளை குளிக்கணும். காலையில் கண்டிப்பாக தலையிலையும், ஈவினிங்கில் நம்ம சன்செட்டுக்கு முன்னாடி குளிக்கிறதா இருந்தால் தலையிலையும், இல்லைனா உடம்புக்கும் குளிச்சிக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சு தான் ஆகணும். காலையில் சாயங்காலம் தவிர மற்ற நேரங்களில் மத்தியான நேரத்தில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு சிறந்த டைம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எப்படி குளிக்கணுன்றதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. பழைய காலத்தில் ஆற்றுல குளத்துல இறங்கி குளிக்கிறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காலை வச்சு தான் தண்ணியில் இறங்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாடி கீழே இருந்து மேலே நனைஞ்சிட்டு வரும். ஸோ இது மூலமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை, நம்ம எக்ஸசிவ் டெம்பரேச்சர் நம்ம துவாரங்கள் வழியாக, நம்ம வாய், மூக்கு, காது, இந்த மாதிரி நம்ம துவாரங்கள் வழியாக வெளியேறும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, நேராக பாத்ரூமில் போய் ஷவரை திறந்து டக்குன்னு தண்ணியை தலையில் ஊற்றி குளிச்சுட்டு வரும். இப்படி குளிக்கிறதுனாலையும் நம்ம பாடி ஹீட் ஆகும். அதை விட கொடுமையாக சிலர் ஹேர் வாஷ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. தனியாக தலையை மட்டும் வாஷ் பண்ணிக்கிறது. அப்படி ஒரு பழக்கம் எங்கேருந்து எல்லாருக்கும் வந்துச்சுன்னே தெரியல. நம்ம தலையை தனியாக, பாடியை தனியானு பிரித்து குளிக்கிற இந்த பழக்கம் நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ண மட்டும் தான் செய்யும். ஃபஸ்ட்டு தலையில் தண்ணி ஊற்றி, இல்லை தலையில் மட்டும் தண்ணி ஊற்றி குளிக்கிறதுனால நம்ம பாடி ஹீட் ரைஸ் ஆகிறதுனால அதனாலேயும் சளி பிடிக்கும், இருமல் வரும், எல்லா விதமான பிரச்சனைகள், ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரும். நம்ம டெய்லியும் இப்போ ஆற்றுலையோ குளத்துலையோ போய் குளிக்க முடியாது தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம லோவர் பாடியும், தென் நம்ம அப்பர் பாடி, தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம தலையில் தண்ணி ஊற்றி நம்ம குளிக்க பழகிக்கலாம். நம்ம ஸ்கின்னும் சரி, ஹேரும் சரி, நம்ம குளிக்க யூஸ் பண்ணுற சோப்போ இல்லை ஷாம்புவோ இதனால ட்ரை ஆகுமே தவிர ஜஸ்ட் நம்ம குளிக்கிறதுனால ஆக போகிறதில்ல. நம்ம டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பட்சத்தில் நம்ம முடியும் நல்லா வளரும், நம்ம ஹெல்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹெல்த்தியாக இருக்க டெய்லி தலைக்கு குளிங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.